குடும்பத்தோடு உட்காந்து என்னோட கில்மா வீடியோவை பார்த்தேன். கூச்சமின்றி இப்போ நிவேதா பெத்ராஜ் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் அதிக அளவு நடித்திருக்கக்கூடிய நடிகை நிவேதா பெத்ராஜ் 2016ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு நாள் குத்து என்ற திரைப்படத்தின் மூலமாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் 1990ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி பிறந்தவங்க. துபாய் நாட்டில் இவங்க வளர்ந்தவங்க. இந்த நிலையில் இவரையும் உதயநிதி ஸ்டாலினையும் இணைத்து நிறைய பார்த்தோன்னா கிசுகிசுகள் உருவாகி இருந்துச்சு. அதே போல் பார்த்தோன்னா இது மிகப்பெரிய அளவில் வைரலாகவும் பரவி வந்துச்சு. உங்களுக்கு மிக நன்றாக தெரிந்திருக்கலாம். திரைப்படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் கார் ரேஸ் மற்றும் விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் கொண்ட நடிகைகளில் ஒருவராக இவங்க இருந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க இப்போ சமீபத்தில் பேசியிருக்கிறது பலரையும் அதிர்ச்சியில் தள்ளியிருக்கு. அந்த வகையில் பேட்டியில் அவங்க பேசும்போது ஆரம்பத்தில் குடும்ப பாங்கான கேரக்டர் ரோல்கள் மட்டும்தான் இவங்க தேர்ந்தெடுத்து நடித்து வந்துட்டு இருந்தாங்க. களமிறங்கி நடித்ததுனால என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதோட கவர்ச்சியிலேயே நம்ம நடிக்கக்கூடாதுன்னு தோணுச்சா. அப்படிதான் தெலுங்குல ஆல வைகுந்தபுரம் என்ற திரைப்படத்தில் கிளாமராக நடிக்க முற்பட்டேன். இதை அடுத்து டம்கி என்ற படத்தில் நடித்தேன். இந்த 2 படங்களில் கிளாமராக நடிக்க ஆரம்பித்ததை அடுத்து பட வாய்ப்புகள் கூட நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த படத்தில் கிளாமராக நடித்து பார்த்தேன். இது போன்ற படங்களில் சற்று கிளாமராக நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக இவங்க பேசியிருக்கிறது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. இதுபோல காட்சிகளில் நடிக்க அவரது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதும் கேட்கவில்லையான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது போன்ற படங்கள் நடிக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அடுத்து அனைவரும் இணைந்து கூட படங்களை பார்த்துருக்கிறோம். குடும்பத்தோடு உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்ததாக நிவேதா பெத்ராஜ் கூச்சம் இல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரதோடு மட்டும் இல்லாமல் ரசிகர்களிடையே பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நிவேதா பெத்ராஜ் அடிக்கடி ஃபோட்டோஷூட் நடத்தி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ரசிகர்களுக்காக அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க இப்போ பார்த்தோன்னா சுசித்ரா அவர்கள் மிகப்பெரிய அளவில் தனுஷ் மீது ஒரு பரபரப்பு புகாராக வச்சுருக்காங்க. அந்த இடத்துலையே விரலை விட நோண்டுவார், கேரனில் கண் முன்னாடி இப்படிலாம் நடக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல பாடகி சுசித்ரா நடிகர் தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக நடிகை நயன்தாராவின் சமீபத்தில் தனுஷ் மீதான புகாருக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக நடிகை நயன்தாராவின் பதிவுக்கு லைக் போட்டிருக்கிறாங்க. நிறைய நடிகைகள் போட்டிருக்கிறாங்க. அதே போல் தங்களுடைய பார்வையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நடிகைகள் நஸ்ரியா, பார்வதி, அனுபமா பரமேஸ்வரன் இவர்கள் மூவர் மீதும் நடிகர் தனுஷுக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவர்கள் படங்களில் நடிக்க முடிந்த தினமும் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்ததும் நடிகர் தனுஷுக்கு சலாம் போடணுமா. அப்படி போடலைன்னா அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பாராம். ஒரு நடிகை அப்படின்னு கூட பார்க்க மாட்டாராம். ஒரு பெண்ணாக அவர்களுக்கு என்ன பிரச்சனை கொடுத்தால் அவர்கள் துன்பப்படுவார்கள் என்பது தனுஷுக்கு நல்லாவே தெரியுமா. இதையெல்லாம் நானாக கண்முன்னே பார்த்துருக்கிறேன். அவர்கள் கை வைக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா அது கேரவன் தான். எந்த கேரவனில் எந்த லட்சணத்தில் இருக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தனுஷை பகைத்துக்கொள்ளும் நடிகைகளுக்கு சுகாதாரமான கேரவன் கிடைக்காது. ஓட்டை உடைசலான கேரவன், அதே போல் பார்த்திங்கன்னா சிக்குவாடை அடிக்கக்கூடிய கேரவன் தான் கிடைக்கும். தனுஷிடம் மரியாதையாக அவரை மதித்து நடந்துக்கிட்டால் நல்ல வசதியான சுத்தமான கேரவன் கிடைக்குமா. நடிகைகளை பார்த்தோன்னா நடிகைகளாக பார்க்காம அவங்கள ஒரு பெண்ணாக பாவித்து எந்த இடத்தில் அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் சிரமப்படுவார்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தில் விரலை விட்டு நோண்டக்கூடியவர் தனுஷ். அவ்வளவு மோசமான ஒரு நபர் நடிகர் தனுஷ்னு சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாடகி சுசித்ரா. இது பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் என்னடா இது, இவரை பற்றி தொடர்ந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கேன்னு எல்லாரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.